வணக்கம். இது நியூஸ் 8 தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலுவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இந்தி திணிப்பிற்கான பரப்புரை கருவியாக LIC இணையதளம் இருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கண்டனம். மொழி கொடுங்கோன்மையை உடனே திரும்பப் பெற வேண்டும் எனவும் வலியுறுத்தல். LIC இணையதளத்தின் முகப்பு பக்கம் இந்தியில் உள்ளதற்கு எடப்பாடி பழனிசாமி கண்டனம். எங்கு, எதில், எப்படி இந்தியை திணிக்கலாம் என்ற முனைப்பிலேயே மத்திய அரசு செயல்படுவதாகவும் விமர்சனம். இந்தியில் இணையதள முகப்பு பக்கம் உள்ளதற்கு தொழில்நுட்ப கோளாறே காரணம். LIC தரப்பில் விளக்கம். திருச்சியில் அதிமுக கள ஆய்வு கூட்டத்தில் தங்கமணியின் பேச்சை கண்டுகொள்ளாமல் பேசிக் கொண்டிருந்த நிர்வாகிகள். கோபமடைந்து சத்தம் போட்ட முன்னாள் அமைச்சர் தங்கமணி. நமக்குள் ஒற்றுமை இல்லாமல் இப்படியே இருந்தால் 2026 தேர்தலிலும் அதிமுக எதிர்க்கட்சியாகத்தான் இருக்கும். திருச்சி கிழக்கு மேற்கு தொகுதியில் யாரை நிறுத்தினாலும் எதிர்ப்பு காட்டுவதா என முன்னாள் அமைச்சர் தங்கமணி ஆதங்கம். சசிகலா முதலமைச்சராக இருந்ததை இறைவன் தடுத்து விட்டார். OPS TTV குழப்பி வருவதால் திருச்சி அதிமுகவினர் சோம்பலாகவும் சோர்வாகவும் இருப்பதாக திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் பேச்சு. திருச்செந்தூரில் 2 பேரை கொன்ற யானையை புத்துணர்வு முகாமுக்கு அனுப்ப திட்டம். யானை உள்ள குடில் அருகே செல்ல பக்தர்களுக்கு தடை. நெல்லையப்பர் கோவில் யானை காந்திமதியிடம் பக்தர்கள் ஆசி பெற தடை. திருச்செந்தூர் கோயில் யானை தெய்வானை 2 பேரை தாக்கி கொன்றதை அடுத்து நடவடிக்கை. தென்கிழக்கு வங்கக்கடலில் வரும் 23ஆம் தேதி உருவாகிறது காற்றழுத்த தாழ்வு பகுதி. அடுத்த 2 நாட்களில் தாழ்வு மண்டலமாக வலுப்பெற வாய்ப்பு. தஞ்சாவூர், திருவாரூர் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் இன்றும் கனமழைக்கு வாய்ப்பு. சிவகங்கை, நெல்லை உள்ளிட்ட தென் மாவட்டங்களிலும் கனமழை பெய்யும் என கணிப்பு. வங்கக்கடலில் உருவாக உள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதியை தொடர்ந்து கண்காணித்து வருகிறோம். தமிழ்நாடு அரசுக்கு வானிலை ஆய்வு மையம் கடிதம். வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக உள்ளதால் நாகை மீனவர்கள் கடலுக்கு செல்ல இன்று முதல் தடை. ஆழ்கடலுக்கு சென்றவர்களும் 22ஆம் தேதிக்குள் கரை திரும்ப அறிவுறுத்தல். பாலிஹவுஸ் சர்வதேச நிறுவனம் தொடர்பான 50 இடங்களில் வருமான வரி சோதனை. சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டில் உள்ள நிர்வாகிகளின் வீட்டிலும் சோதனையில் ஈடுபட்டுள்ள அதிகாரிகள். MS சுப்புலட்சுமி பெயரில் TM கிருஷ்ணாவுக்கு விருது வழங்க உயர்நீதிமன்றம் தடை. சுப்புலட்சுமியின் பேரன் தொடர்ந்த வழக்கில் உத்தரவு. அறப்போர் இயக்கம் மீதான அவதூறு வழக்கில் ஆஜரானார் எடப்பாடி பழனிசாமி. விசாரணையை டிசம்பர் 11ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது சென்னை உயர்நீதிமன்றம். சேலத்தில் மாரடைப்பு ஏற்பட்டு உடற்பயிற்சி கூட உரிமையாளர் மரணம். 200 கிலோ எடை தூக்கிய நிலையில் குளியலறையில் மயங்கி விழுந்ததாக நண்பர்கள் தகவல். சேலத்தில் மாரடைப்புக்கு முன் கடினமாக ஒர்க் அவுட் செய்த ஜிம் உரிமையாளர் மகதீர் முகமது. கடைசி பயிற்சி வீடியோ வெளியானது. சென்னையில் தங்கம் விலை சவரனுக்கு 560 ரூபாய் உயர்வு. ஒரு சவரன் 56,520க்கு விற்பனை. பிரபல ரவுடி சீசிங் ராஜா வீடு உள்ளிட்ட இடங்களில் நடந்த சோதனை நிறைவு. 400க்கும் மேற்பட்ட ஆவணங்கள் மற்றும் ஹார்ட் டிஸ்க் பறிமுதல்.
ரியோ டி ஜெனிரோவில் பிரதமர் மோடியுடன் இங்கிலாந்து பிரதமர் ஸ்டார்மர் சந்திப்பு. இரு நாடுகளுக்கு இடையிலான வர்த்தக பேச்சுவார்த்தையை மீண்டும் தொடங்க முடிவெடுத்திருப்பதாக ஸ்டார்மர் தகவல். இந்தி திணிப்பிற்கான பரப்புரை கருவியாக LIC இணையதளம் இருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் பொதுத்துறை காப்பீட்டு நிறுவனமான LIC நிறுவனத்தின் இணையதளத்தின் முகப்பு பக்கம் பெரும்பாலான மத்திய அரசின் நிறுவனங்களின் இணையதளத்தைப் போல ஆங்கில மொழியில் இருக்கும். இதில் முகவர்கள் தங்களுக்கு தேவையான மாநில மொழிகளை தேர்வு செய்து பயன்படுத்திக் கொள்ளும் வகையில் இணையதளம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் LIC இணையதளத்தின் முகப்பு பக்கம் இந்தி மொழியில் மாற்றப்பட்டது சர்ச்சையாகியுள்ளது. இதற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனது எக்ஸ் பக்கத்தில் கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்தியை திணிக்கும் முயற்சியாக LIC இணையதளம் மாற்றப்பட்டுள்ளதாகவும் இணையதளத்தில் ஆங்கிலத்தை தேர்வு செய்யும் வாய்ப்பு கூட இந்தியில் இடம்பெற்றுள்ளதாகவும் கூறியுள்ளார். மேலும் இத்தகைய கலாச்சாரம் மற்றும் மொழி திணிப்பு நடவடிக்கை மூலமாக இந்தியாவின் பன்முகத்தன்மையை மத்திய அரசு சிதைத்து வருவதாக கூறியுள்ள முதலமைச்சர், அனைத்து மாநில மக்களின் பங்களிப்புடன் இயங்கி வரும் LIC நிறுவனத்திற்கு பெரும்பான்மை மக்களுக்கு எதிரான செயல்பட எப்படி தைரியம் வந்தது என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். இதேபோன்று LIC இணையதள முகப்பு பக்கத்தை இந்தியில் மாற்றம் செய்ததற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், எப்படி இந்தியை திணிக்கலாம் என்ற முனைப்பிலேயே மத்திய அரசு செயல்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளார். மொழி, பண்பாடு, அமைப்பு, அரசியல் என எல்லாவற்றிலும் பன்முகத்தன்மை கொண்ட இந்தியாவில் ஒற்றை தன்மையை திணிப்பது நாட்டின் சமநிலையை பாதிக்கும் செயல் என்றும் அது ஏற்புடையது அல்ல என்றும் காட்டமாக விமர்சித்துள்ளார். கட்சிக்குள் ஒற்றுமை இல்லாவிட்டால் 2026 தேர்தலிலும் அதிமுக எதிர்க்கட்சியாகத்தான் இருக்க நேரிடும் என்று திருச்சி கள ஆய்வு கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் தங்கமணி காட்டமாக தெரிவித்துள்ளார். அதிமுகவில் கட்சிப் பணிகளை ஒருங்கிணைக்க கள ஆய்வுக்குழு அமைக்கப்பட்டு மாவட்டம் தோறும் கூட்டங்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக திருச்சியில் நடைபெற்ற கள ஆய்வு கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர்கள் திண்டுக்கல் சீனிவாசன், தங்கமணி, கோகுல இந்திரா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். கூட்டத்தில் உரையாற்றிய முன்னாள் அமைச்சர் தங்கமணி, திருச்சியில் கட்சி நிர்வாகிகளிடையே ஒற்றுமை இல்லை எனவும் இனிமேலும் ஒற்றுமையாக பணியாற்ற வேண்டும் என்றும் கூறினார். முன்னாள் அமைச்சர்கள் பேசும்போது கவனிக்காமல் நிர்வாகிகள் அவர்களுக்குள் பேசிக் கொண்டிருப்பதாகவும் கடிந்து கொண்டார். இதே நிலை நீடித்தால் 2026 தேர்தலிலும் அதிமுக எதிர்க்கட்சியாகவே இருக்க நேரிடும் எனவும் தங்கமணி குறிப்பிட்டார். நான் இப்பொழுது பேச வருகின்ற வரை இங்கே இருக்கின்ற கழகத்தினர் அனைவருமே ஒரு பொறுமை இல்லாமல் நாங்கள் என்ன கருத்துக்களை சொல்ல வந்திருக்கின்றோம் என்பதை கூட கேட்பதிலே கொஞ்சம் கவனம் இல்லாமல் இருப்பதை பார்க்கின்ற போது வருத்தமாகத்தான் இருக்கின்றது. நாங்கள் இங்கே ஒரு கூட்டம் நடைபெற்றால் கீழே ஒரு கூட்டம் நடைபெற்றுக் கொண்டு இருந்தால் இந்த கூட்டம் ஒரு பார்மாலிட்டிக்காக நடைபெறுவது போல ஆகிவிடும். நாங்கள் வந்துவிட்டு சென்றதே எதற்காக என்பது ஒரு கேள்விக்குறி ஆகிவிடும் என்றுதான் என் மனதிலே தோன்றியது. அதனால் தான் இந்த கருத்தை சொல்கின்றேன். சேலத்தில் அதிக நேரம் உடற்பயிற்சி செய்த ஜிம் மாஸ்டர் மயங்கி விழுந்து உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. உடற்பயிற்சி செய்துவிட்டு நீராவி குளியலுக்கு சென்றவர் உயிரிழந்தது எப்படி? சேலம் பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள கோட்டை அண்ணாநகர் தெருவைச் சேர்ந்தவர் சேட்டு என்கின்ற மகாதீர் முகமது. 36 வயதான மகாதீர் தாதுபாய்குட்டை பகுதியில் உதிரிபாக கடை வைத்துள்ளார். மேலும் குகை ஆற்றோர வடக்கு தெருவில் உடற்பயிற்சி நிலையம் ஒன்றையும் நடத்தி வந்தார். நேற்று முன்தினம் மாலை சுமார் 7 மணியளவில் ஜிம்மில் உடற்பயிற்சியில் ஈடுபட்ட அவர் அனைவரும் உடற்பயிற்சி செய்துவிட்டு சென்ற நிலையில் இவர் மட்டும் தொடர்ந்து உடற்பயிற்சியில் ஈடுபட்டுள்ளார். இதையடுத்து உடற்பயிற்சி நிலையத்திலேயே நீராவி குளியல் போட்டதாக தெரிகிறது. இந்நிலையில் இரவு 9 மணி கடந்த பின்னரும் மகாதீர் வீட்டுக்கு வராததால் அவரது தாய் போன் செய்துள்ளார். மகாதீர் போனை எடுக்காததால் சந்தேகமடைந்த குடும்பத்தினர் ஜிம்முக்கு சென்று பார்த்தபோது குளியல் அறையில் மயங்கிய நிலையில் மகாதீர் கிடந்துள்ளார். கண்ணாடியால் செய்யப்பட்ட குளியல் அறையை உடைத்து மகாதீர் முகமதுவை மீட்டபோது அவரது காதில் இருந்து ரத்தம் வந்துள்ளது. உடனடியாக சேலம் அரசு மருத்துவமனைக்கு மகாதீரை கொண்டு சென்ற நிலையில் அங்கு பரிசோதனை செய்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்துள்ளனர். செவ்வாய்பேட்டை போலீசார் ஜிம்மில் ஆய்வு மேற்கொண்டு அங்கிருந்த சிசிடிவி காட்சிகளையும் ஆய்வு செய்தனர். எப்பயுமே டெய்லியுமே ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கிறவர் தான் அவர். ஜிம்மு கோச் இல்லைங்க,
ஆளுங்களாம் வச்சு ஜிம் நடத்திட்டு இருக்கிற அப்படி அதில் வந்து எல்லாம் முடிச்சு போயிருக்காங்க. போனதுக்கப்புறம் இவர் ஏதாவது ஒர்க் அவுட் பண்ணியிருப்பாராட்டுக்குது. கேட்டால் வெயிட்டு 200 கிலோ வெயிட் அடித்த மாதிரி சொல்கிறாங்க. அடித்ததில் இந்த மாதிரி அடைச்சிருச்சு. ஷவரில் ஏதோ அடைச்ச மயக்கத்தில் ஏதோ குளிக்க போயிருப்பாரா என்னன்னு தெரில. அப்படியே உள்ளேயே லாக்லேயே ஹார்ட் அட்டாக்குன்றாங்க. நல்ல மனுஷன். இந்த ஜிம்மு ஓவர் வெயிட் போட்டனால ஹார்ட் அட்டாக் அடிச்சிருச்சுன்னு சொல்கிறாங்க. மகாதீர் முகமதுவுக்கு உயர் ரத்த அழுத்தம் இருந்துள்ளதும் நீண்ட நேரம் உடற்பயிற்சியில் ஈடுபட்டதால் மாரடைப்பு ஏற்பட்டு இறந்துள்ளதாக மருத்துவ பரிசோதனையில் தெரிய வந்துள்ளது. தொடர்ந்து இது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சேலத்தில் அதிக நேரம் உடற்பயிற்சி செய்த ஜிம் மாஸ்டர் மயங்கி விழுந்து உயிரிழந்த சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது.